Hey everyone, இந்த வீடியோல n8nல டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். So let's get started. First n8n பத்தியும் n8nல எப்படி சிம்பிளா ஒரு chatbot கிரியேட் பண்றதுன்றத வீடியோவா போட்டுருந்தோம். So மேல ஐ பட்டன்ல தரேன். உங்களுக்கு n8n பத்தி ஐடியா இல்லனா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. So இந்த வீடியோல நம்ம டைரக்ட்டா வந்து வொர்க்ஃப்ளோக்கு போயிடலாம். நான் வந்து ஒரு நியூ வொர்க்ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். இது பேரு மை மெயில் பாட் அப்படினு வச்சுக்கிறேன். So பேசிக்கா நம்ம டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். டூல்ஸ்ல வந்து மெயில் பண்ற மாதிரியும் கேலண்டர்ல நம்மளுக்கு ஈவென்ட்டை ஆட் பண்ற மாதிரியும் பண்ண போறோம். சோ நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாட் ட்ரிகர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ சாட் ட்ரிகர் நோட் வெச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் தேவை. அதுதான் வந்து நான் சொல்ற விஷயத்தை பண்ண போகுது. அதனால ஏஐ ஏஜென்ட் வெச்சிடுறேன். வெச்சிட்டு நமக்கு ஒரு மாடல் தேவை. நான் வந்து ஜெமினி மாடல் 2.5 ஃபிளாஷ் யூஸ் பண்றேன். தென் நம்ம பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேவ் ஆகணும். லைக் த ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் எல்லாமே சேவ் ஆகணும். அதனால நான் வந்து சிம்பிள் மெமரி யூஸ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளான ஒரு டூல்ல இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு வந்து கால்குலேட்டர் வந்து நான் இங்க ஆட் பண்ணிட்டு நான் சில நம்பர் தரேன். அந்த நம்பரை மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பண்ணி அது எனக்கு அவுட்புட் தரும். ஸோ அதுதான் வந்து இந்த கால்குலேட்டர் டூல். இப்போ ஏஜென்ட்ல போயிட்டு நான் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து டிஃபால்ட்டா இருக்க ப்ராம்ப்ட்டை காட்டுறேன். ஸோ யுவர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். இங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உனக்கு ஏத்த மாதிரி நீ வந்து டூல்ஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். தென் இப்போ வந்து ஹாய்னு மெசேஜ் பண்றேன். நார்மலா ஒரு ரிப்ளை வருது. தென் நான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் வந்து பண்றேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் பண்ற மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பேசிக்கா ஏஜென்ட் உள்ள போய் ஜெமினி உள்ள போயிட்டு அதுக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து இங்க தான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டூலை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கால்குலேட்டர். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிமெயில் சென்ட் பண்றது, தென் வந்த இமெயில்ஸை ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டூல்ஸ்ல போயிட்டு ஜிமெயில் டைப் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஜிமெயில் டூல் வரும். அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கிரெடென்ஷியல்ஸ் தேவை. அப்பதான் வந்து என்னால என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை இங்க வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் கிரியேட் நியூ கிரெடென்ஷியல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு எனக்கு வந்து கூகுள் ஏபிஐ வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து கூகுள் ஏபிஐன்னு டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கிளவுட்ல இருந்து தான் அந்த ஏபிஐ வரும். அதனால நான் வந்து கூகுள் கிளவுட் ஏபிஐக்கு போய்க்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா கன்சோல்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு. உங்ககிட்ட ப்ராஜெக்ட் இல்லைனா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து n8n டெஸ்ட்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் மெயினா யூஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிமெயில். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஏபிஐ அண்ட் சர்வீஸ் உள்ள போயிட்டு ஜிமெயில் சர்வீஸை நான் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து OAuth கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட்ன்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு என்னோட ஆப்போட நேம் வந்து ஃபஸ்ட்டு தரணும். நான் வந்து n8n மெயில் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். தென் யூசர் சப்போர்ட் இமெயிலில் என்னோட மெயிலை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இங்கே இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னல் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நான் எக்ஸ்டர்னலில் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் என்னோட மெயில் ஐடியை போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். தென் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து OAuth கிளைண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் OAuth கிளைண்ட் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் டைப் வெப் அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம வந்து இப்போ n8nோட தான் இதை கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால இப்போ வந்து நேம் வந்து n8n டெஸ்ட்னு வச்சுக்கிறேன். தென் இங்கே வந்து நம்மளோட URL கொடுக்கணும். ஸோ இன்புட் வர ரெக்வஸ்டோட URL கொடுக்கணும். நான் வந்து இங்கே OAuth ரீடைரக்ட் URLனு இருக்குல்ல, ஸோ அந்த URL காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே எனக்கு கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டும் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஆடியன்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டெஸ்ட் யூசரை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் வந்து என்னோட மெயிலை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ்னு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட யூசரை வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ n8nல போயிட்டு நான் காப்பி பண்ண கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்க வந்து கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டையும் காப்பி பண்ணலனா உங்க ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ்னு இருக்கும். அங்க கிளிக் பண்ணி நீங்க கிரியேட் பண்ண OAuth கிளைண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளைண்ட்டும் கீழே பாத்தீங்கன்னா உங்களோட சீக்ரெட்டும் இருக்கும். நீங்க அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளைண்ட் அப்படியே தான் இருக்கும். சீக்ரெட் தான் வந்து உங்களால டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரியும் பார்க்க முடியாத மாதிரியும் மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். ஸோ இப்படி போட்டு நம்ம சேவ் பண்ணதுக்கு அப்புறமா சைன் இன் வித் கூகுள் நீங்க காட்டும். ஸோ நீங்க வந்து உங்க கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்து நம்ம டெஸ்ட்ல போயிட்டு இமெயில் ஐடி ஆட் பண்ணல, அந்த மாதிரி இமெயில் ஐடி ஆட் பண்ணலனா உங்களால இங்க சைன் இன் பண்ண முடியாது, எரர் வரும். ஸோ அந்த டெஸ்ட்ல போயிட்டு இமெயில் ஐடியை வந்து நம்ம ஆட் பண்ண விஷயத்த கரெக்டா பண்ணிடுங்க. இந்த மாதிரி கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்ததுக்கு அப்புறமா அக்கௌண்ட் கனெக்டட் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்மளால நம்மளோட பர்டிகுலர் மெயில் ஐடியை யூஸ் பண்ணி யாருக்கு வேணாலும் மெயில் சென்ட் பண்ண முடியும். நான் வந்து இங்க இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஏஐயே ஃபில் பண்ணிட்டோன்ற மாதிரி கொடுத்துறேன். விச் மீன்ஸ் டு சப்ஜெக்ட் அண்ட் மெசேஜ் இது எல்லாமே வந்து என்னோட சாட் பாட்டே வந்து
வந்து கொடுத்துரும். இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். இங்கே அப் அண்ட் N8N attribution இருக்குல்ல, ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இமெயில் வாஸ் ஜென்ரேட்டட் பை N8N அப்படின்னு வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி attributions எதுவும் போகாது. ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே மெசேஜ் பண்ணணுமா, டிராஃப்ட்டில் வைக்கணுமா, லேபிள் பண்ணணுமான்ற எல்லா விஷயமும் இருக்கும். நான் ஜஸ்ட் இப்போ இதை மட்டும் சேவ் பண்ணிவிட்டு மெயின் ஏஜென்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ மெயின் ஏஜென்ட்டில் போயிட்டு எந்த ஒரு விஷயமுமே ஆட் பண்ணல. இப்போ நான் மெயின் ஏஜென்ட்டில் வெறும் வாட் கேன் யூ டூன்னு போட்டாலே அது வந்து சொல்லும் என்னால் வந்து மெயில் சென்ட் பண்ண முடியும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னால் பண்ண முடியும்னு சொல்லும். ஸோ இப்போ நான் வந்து ஹாய்ன்ற மெசேஜை என்னோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மெயிலுக்கு ஹாய்ன்ற மெசேஜை சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுது. நான் போய் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே சைன்இன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு சொன்ன மாதிரி அந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க மெயிலை ரீட் பண்ணுற மாதிரி ஒரு டூல் தேவை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போயிட்டு திரும்ப ஜிமெயில் எடுக்கிறேன். ஜிமெயில் டூலை எடுத்ததுக்கு அப்புறமா ஆப்ரேஷன்ஸில் வந்து கெட்னு கொடுத்தனா ஒரு பர்டிகுலர் மெசேஜ் ஐடி வச்சு கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட் மெனின்னு கொடுத்தனா நான் கொடுக்குற ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எல்லா மெயிலும் ரிட்டர்ன் வரும். தென் இது வந்து ரிசீவ்டு ஆஃப்டர், ரிசீவ்டு பிஃபோர், பேசிக்காக இது ரெண்டும் தான் வந்து இந்த டைம்குள்ளே வந்த மெயிலை வந்து பார்க்கணுன்றத சொல்கிறதுக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆலும் சிம்பிளிஃபையும், சிம்பிளாக ஒரு விஷயத்தை தர சிம்பிளிஃபை, ரிட்டர்ன் ஆல்ன்றது எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா வேணுன்றது. ஆக்சுவலாக இது வந்து அந்த டூலை யூஸ் பண்ணி லாஸ்ட் 2 டேஸ்க்கு வந்த மெயிலை எனக்கு ரீட் பண்ணி இங்கே காட்டுது. ஸோ இப்போ நம்மளால் மெயிலை ரீட் பண்ணவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு டூல் ஆட் பண்ணலாம். இது வந்து கேலண்டர். ஸோ கூகுள் கேலண்டரில் எனக்கு ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்ரெடி என்ன ஈவெண்ட் இருக்குன்றத அதெல்லாம் ரீட் பண்ணி சொல்ல முடியறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த டூலால் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு டூலை பற்றி தெரியணும்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு N8N அந்த டூல் அந்த நேமை போட்டிங்கன்னா உங்களுக்கு N8N டாக்குமெண்டேஷனே வரும். அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நியூ கிளைண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க அதே கிளைண்ட் ஐடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து கேலண்டர் API மட்டும் எனேபிள் பண்ணாலே போதும். நான் போயிட்டு கேலண்டரை மட்டும் எனேபிள் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண கிளைண்ட்டையும் சீக்ரெட்டையுமே இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். தென் சைன் இன்னும் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே நம்ம கிட்ட இருக்க கேலண்டரில் எதை யூஸ் பண்ணணுன்றதை கேட்கும். நான் வந்து என்னோட மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஆப்ரேஷன்ஸில் எனக்கு வந்து கிரியேட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இது ஈவெண்ட் தான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே ஈவெண்ட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கப்புறமா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டை வந்து ஏஏ செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி வச்சதுக்கப்புறம் ரிமைண்டரையும் ஏஏ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். தென் இப்போ நான் வந்து என்னோட கூகுள் கேலண்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இல்லை. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீன் வியூவில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது இருக்கிற ஈவெண்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்று தேவை. ஸோ சேம் நான் கெட் மெனியை சூஸ் பண்ணிவிட்டு என்னோட மெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா எத்தனை டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகணுன்றதையும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எல்லாமே ஏ வந்து செலக்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஹாய் வாட் கேன் யூ டூன்னு கேட்டேன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லுது. நான் வந்து என் ப்ராம்ப்டை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டூல் நேம்லாம் நான் என்ன டூல் வந்து யூஸ் பண்ணணும் அதே டூல் நேமை வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்காக இது வந்து MD ஃபார்மேட். இதை வந்து நான் ஆன்லைன் MD வியூவரில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் MD ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து செஷனை கிளியர் பண்ணிவிட்டு வாட் கேன் யூ டூன்னு கேட்குறேன். கேட்டவொடனே அது ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லும். இப்போ வந்து நான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணனா அது கரெக்டாக கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் கேல்குலேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மெயில் சென்ட் பண்ணுறதான்ற செக் பண்ணேன். சென்ட் அ மெயில் டு அப்படின்னு என் மெயிலுக்கே வந்து இன்னைக்கு டின்னர் பிளான் இருக்கா மாதிரியும் 7 PM இருக்கா மாதிரி அதை வந்து என்னோட கேலண்டர்லயும் எனக்கு ஈவெண்ட்டாக கிரியேட் பண்ணிடுன்றதை சொல்லிடுறேன். எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுது. நான் போயிட்டு இங்கே செக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இமெயிலில் பார்த்தா எனக்கு வந்து மெயில் வந்துருச்சு. தென் அதே மாதிரி என் கேலண்டரில் போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன், நான் 7 PMனு சொல்லியிருந்தேன். ஆனால் இது 12:30 டெஸ்ட் ஹோட்டல்னு இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அதுக்கு வந்து டைம் சரியாக தெரியல. நான் வந்து என்னோட கேலண்டர் டூல் எடுத்து பார்க்குறேன். அது சென்ட் பண்ணியிருக்க டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, நியூயார்க். ஸோ நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா N8Nல நீங்கள் உங்கள் கிரியேட் ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு காட்டுது பாருங்க கீழே திஸ் நோட் வில் யூஸ் த டைம் ஜோன் செட் இன் N8N செட்டிங்ஸ்ன்ட்டு. ஸோ நம்ம N8Nோட செட்டிங்ஸை மாற்றணும். அதுக்கு இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே டைம் ஜோனில் வந்து அமெரிக்கா, நியூயார்க் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக வந்து ஏஷியா, கொல்கட்டான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதே மாதிரி திரும்ப செக் பண்ணும்போது இப்போ எனக்கு ஏசியா, கொல்கட்டா வந்துருச்சு. என்னோட மெயிலில் போயிட்டு மெயில் செக் பண்ணுறேன். ஸோ மெயில் வந்திருக்கு. அதே மாதிரி கேலண்டரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவெண்ட் வந்து அசைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னென்ன ஈவெண்ட் என்கிட்ட இருக்குது, லைக் என்ன ஈவெண்ட்லாம் இந்த டேல எனக்கு இருக்குன்றதை நான் கேட்டால் கூட எனக்கு அந்த ஈவெண்ட்டை வந்து இந்த சாட் பாட் சொல்லும். ஸோ இப்படி தான் வந்து N8Nல டூல் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை நம்ம API கால் யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போது N8Nல டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.